अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद लक़द क़ाल अल्लाहु तआला फ़ी मक़्तमिल तंज़ील अली वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्सा मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा व युस्लिह लकुम अमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुल मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुल मजीद அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல ரஹ்மான் யார் மீதெல்லாம் அருள் புரிந்தானோ அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நேர்வழியை கொடுத்தானோ அந்த மக்கள் உள்ளவராக நம் அனைவரையும் ஆக்கியருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, முஸ்லீம் என்பதற்கு நேரடியான பொருள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் என்று. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், உங்களுக்கு சபைகளிலே நகர்ந்து நெருக்கமாக இருங்கள் என்று கூறப்பட்டால் நகர்ந்து இடம் கொடுங்கள். நாம் முஸ்லீம் என்பதை நிரூபிக்கதே எப்படின்னா, வந்த உடனே முன்னால் உட்கார்ந்ததே முஸ்லீம் என்பதற்கு அடையாளம். வந்த உடனே பின்னால் இருக்கக்கூடாது. முன்னால் ஏன் இப்படி கேப் போடுறது? வாங்க முன்னாடி வாங்க, இங்கே நன்மை நிறைய வேணும்னா முன்னாடி வாங்க, பின்னாலேயே பின்தங்கி போகிறீங்க. அது சபைக்கு அழகில்ல, குர்ஆன் வசனத்திற்கு நேரடியாக மாற்றமானது. அது நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதில் வந்தீங்கன்னா நெருங்கி இருங்க, அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயத்தில் 109வது வசனத்தில் அழகான ஒரு செய்தியை பதிவு செய்கின்றான். அவமன் அஸ்ஸஸ புனியானஹு அலா தக்வா மினல்லாஹி வ ரில்வானின் ഖൈറുன் அம்மன் அஸ்ஸஸ புனியானஹு அலா ஷஃபா குரூஃபின் ஹாரின் ஃபன்ஹார பிஹி பி நாரி ஜஹன்னம் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் வாலிமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமையான ஒரு செய்தியை இந்த வசனத்திலே பதிவு செய்கின்றான். முஸ்லீம் மக்கள் இடத்துல போய் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு ஒன்றொன்றா தடுத்துக்கிட்டு இருக்கிறதை விட சிறந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை நாம் மேற்கோள் காட்டுவது மிக சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் யார் மேலானவர் பயபக்தியுடன் அல்லாஹ்வினுடைய திருப்பூர்த்தத்தை நாடி ஒரு கட்டிடத்தை அமைத்தவரா, அல்லது தங்களோட மனேச்சையை பின்பற்றி எந்தவித அடிப்படையும் இல்லாமல் பூமியின் மேலே சரிந்து விழக்கூடிய ஒரு கட்டிடத்தை அமைத்து கொண்டவரா? நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களுக்கு அருள் புரிகின்றான். அதுபோல அநியாயக்கார மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. நேர்வழியில் இருக்கவங்க, பயபக்தி உடையவங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க, அல்லாஹ்வை நேசிப்பவர்களை எல்லாம் அல்லாஹ் நேசிப்பான், அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். யாரெல்லாம் அநியாயம் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் வரம்பு மீறுகின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் மாறு செய்கின்றார்களோ, கட்டுப்பட மறுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். ஏனென்றால் அவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். இப்போ நாம் ஒரு பட்டியல் தயார் பண்ணி என்ன செய்யணும்? நாம் நேர்வழியில் இருக்கிறோமா, அநியாயக்காரனாக இருக்கின்றோமா, அல்லது நேர்வழியில் இருக்கக்கூடிய நல்ல மக்களோடு சேர்ந்திருக்கின்றோமா, அல்லது நாம் அநியாயம் செய்யவில்லை என்றாலும் அநியாயக்காரர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் வசனத்தில் சொல்கிறான், ஒரு கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடம் அதற்கு அஸ்திவாரம் என்பது இறையச்சம். அந்த இறையச்சத்தின் மேலே தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய அமல்களை யார் கட்டிடமாக எழுப்புகின்றாரோ அவர் சிறந்தவரா, மேலானவரா, அல்லது எந்தவித அஸ்திவாரம் இல்லாமல் பூமியின் மேலேயே ஒரு கட்டிடத்தை எழுப்பக்கூடியவர் தன்னுடைய சுய திருப்திக்காக
அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாமல் சுய திருப்திக்காக ஒரு கட்டடத்தை எழுப்புகின்றார். அவர் மேலானவரா? அவர் எழுப்புகின்ற அந்த கட்டடம் இடிந்து நொறுங்கி விழுந்து நேரடியாக நரகத்திற்கு அவரையும் சேர்த்து கொண்டு சென்றுவிடும். அல்லாஹ் சொல்கிறான். கட்டடம் இடிஞ்சு விழுதோடு மட்டுமில்லை, அவர் மேலே யார் எழுப்புனாங்களோ அவங்களே சேர்த்து என்ன செய்ய அந்த கட்டடம் நரகத்திற்கு கொண்டு சேர்த்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. என்ன புரியுது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் சொந்தமாக எதையும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் சொந்தமாக எதையுமே செய்யக்கூடாது. சூரத்துல் மாயிதால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அல் யௌமல் அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நியமத்தி ரலீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டேன், அதை என்னுடைய மார்க்கமாக நான் தேர்வு செய்துவிட்டேன், மேலும் என்னுடைய அருள்குடைய உங்கள் மீது பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டான்னு என்ன அர்த்தம்? அது மார்க்கத்தில் எடுக்க வேண்டியதோ சேர்க்க வேண்டியதோ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு மேலே மார்க்கம் என்று யார் எதை செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடன் நேரடியாக மோதுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரியினுடைய அந்தஸ்தை அடைகிறார்கள் என்று பொருள். இப்போ நீங்கள் ரொம்ப ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டில் வாப்பாவோ அல்லது கம்பெனியில் ஒரு சிஸ்டம் ஒன்று சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு. நாளில் அப்படி இருக்க முடியாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த கம்பெனியில் நிலைச்சிருக்க முடியுமா? இல்லை தகப்பனார் தான் கூப்பிட்டு பரவாயில்லையம்மா அவனை நான் சொன்னதை அப்படி எப்படி அழகாக நீ எதிர்த்து செயல்படுற, நீ தாண்டா என் பிள்ளைன்னு சொல்லி பாராட்டுவாரா? ஏன்னா தருதலை எடுத்து சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்க, குடும்ப பேரை கெடுக்காடா, இப்படி செய்யக்கூடாதான்னு சொன்னால் அந்த பையன் தகப்பன் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை ஏற்று நடந்தால்தான் சிறந்தவன், அவருடைய மகன் என்று பொருள். அதுபோல அல்லாஹ்வின் மார்க்கத்தில் அல்லாஹ் நான் பூர்த்தியாக்கி விட்டேன் மார்க்கத்தை என்று சொன்ன பிறகு நாம ஒன்றை மார்க்கம் என்று உண்டு பண்ணி இதுவும் நன்மை தரும் என்று சொன்னால், அப்படி என்றால் அல்லாஹ் உங்களுக்கு வகி அறிவித்தானா அல்லது அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரிந்து விட்டதா என்ற கேள்விகள் எழும். இந்த மாதத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி இதுதான். இந்த மாதத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி இதுதான். மௌலூது ஓதுறாங்க இல்லையா? நம்ம மௌலூது ஓதுறவங்க மேலே நமக்கு எந்த விதமான கோபம்லாம் இல்லை, வருத்தம். இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏன் மார்க்கம் என்று செய்கிறாங்க? நேற்று பற்றி எல்லா பள்ளிகளிலும் மாறி மாறி பொன்னாடையெல்லாம் போத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 12 நாள் சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். இது மார்க்கம் ஆகுமா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் இது ஆகுமா? நான் எதுவும் நம்ம அல்லாஹ் சொல்லினான், நீங்கள் அல்லாஹ்வுடன் சேர்த்து யாரையும் அழைக்காதீர்களுங்க. இல்லை இல்லை, நாங்கள் பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வின் தூதரை என்ன செய்வோம், அல்லாஹ்வை அழைப்பது போல அழைப்போம் என்று சொன்னால், அன்றைக்கி நம்ம பள்ளியில் ஒரு வயதான முதியவர் உட்காந்து என்ன செய்தார், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம மெதுவாக பக்கத்தில் உட்காந்து என்ன சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை சொல்லி அல்லாஹ்வோட ரசூலை அழைக்காரு, யார் ரசூல் இல்லா, யார் ரசூல் இல்லா, யார் ரசூல்லாங்காரு. பயமாகி போச்சு. கூப்பிடுதாரு, தசம் பண்ணி வச்சுக்கிட்டு அல்லாஹ்வோட தூதரை கூப்பிடுதாரு. அப்போ என்ன, யார் கற்றுக் கொடுத்தா இவருக்கு இப்படி ஒரு செயல்? அவர் பாருங்க, நேரத்தை ஒதுக்குறாரு, அவருடைய எனர்ஜி வந்து செலவழிக்கிறாரு. ஏதோ ஒன்று கிடைக்கணும் தானே. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் கிடைக்கணும், என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்க பொருள் வச்சிருக்க பைக்குள்ளே கை விடணும். பாம்பு புத்துக்குள்ளே கொண்டு கை விட்டுக்கிட்டு எனக்கு என்னமா பழம் கிடைக்குன்னு நினைச்சா கொத்துப்பட்டு நுரதள்ளி சாக வேண்டியதுதான். அதுபோல தான் மார்க்கம். மார்க்கம் தெளிவாக இருக்கு. இதுதான் மார்க்கம் என்று இல்லை இல்லை, நாங்கள் இன்னும் கொஞ்சம் செய்வோம், இல்லை மெருகேற்றுவோம். அல்லாஹ் சில விஷயத்தை விட்டுட்டான் சொல்லல. குர்ஆன் வசனம் 6666 கொஞ்சம் கம்மி, இன்னும் 4 வருஷத்துக்கு நாங்கள் தாரம் என்று சொல்ல வரீங்களா? இல்லை அல்லாஹ்வின் தூதர் சொன்னதில் மறைச்சிட்டாங்களா அல்லது மறந்துட்டாங்களா என்று நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது நீங்கள் குற்றஞ்சாட்ட வருகிறீர்களா? இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு முத்தாய்ப்பாக அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஹஜ்ஜு சென்ற நேரத்தில் அரஃபா மைதானத்தில் அந்த அரஃபாவில் என்ன செய்கிறாங்க, உட்காந்து அரஃபாவினுடைய குத்துபாவை முடித்து விட்டு சஹாபாக்கள் லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்விலிருந்து வந்த செய்தியை எல்லாம் மறைக்காமல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனா, எடுத்து வச்சுட்டேனா, இதற்கு நீங்கள் சாட்சி கூறுகிறீர்களா என்று கேட்டவுடனே சஹாபாக்கள் ஒட்டுமொத்தம் நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்றால் மீண்டும் கேட்குறாங்க, நான் அல்லாஹ்விடம் வந்த செய்தியை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேனா? ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் சாட்சி கூறுறோம். மீண்டும் கேட்குறாங்க. 4வது முறை அல்லாஹ் தூதர் செய்கிறோம். அவங்கள்ட்ட கேட்காம வானத்தை பார்த்து உயர்த்தி கையை காட்டி வானத்தை பார்த்து அல்லாஹ்விடத்துல நேரத்தில், இறைவா நீயே இதற்கு சாட்சி, நீயே இதற்கு சாட்சி, நீயே இதற்கு சாட்சி. நான் நீ தந்த செய்தியை பூரா என்ன செஞ்சிட்டேன், சொல்லிட்டேன். மார்க்கம் முழுமடைஞ்சிச்சா? அல்லாஹ்வும் சொல்லிட்டான், நான் மார்க்கை முழுமைப்படுத்திட்டேன்னு. அதுக்கு பிறகு உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி வீம்புத்தனம் பண்ணுறீங்க தான் நம்ம கேள்வி. இது நியாயமான கேள்வி, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்தால் அதற்கு விளைவு என்னது? அவங்களுக்கு நன்மை கிடையாது.
என்னது குல் லலாலத்தின் பின் நார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு விடும். எதெல்லாம் வழிகேடு? குல் பித்ஆ, மார்க்கத்தில் இல்லாத எல்லாவையும் எதையெல்லாம் மார்க்கம் என்று புதிதாக கொண்டு வரப்படுகிறதோ அவையெல்லாம். இல்லை நல்ல ஒரு வளைஞ்சிக்கிட்டோம். இதை நம்ம சொல்ல போனால் இவங்க என்ன தெரியுமா குற்றச்சாட்டு வச்சாங்க, இவங்க புதுசாக என்ன செய்கிறாங்க, நம்மளை காலகாலமாக மௌலது ஒதுக்கிட்டு இருக்கிறோம், புதுசாக இவங்க நம்மளை ஓதக்கூடாங்கிறாங்க. கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டோம். புதுசு பழசு என்பது எதை மார்ஜின் வைக்கணும்? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துக்கு பின்னால் எது வந்ததோ அதுதான் புதுசு. நாம் சொல்கிற கருத்து அல்லாஹ்வின் தூதர் சொன்ன கருத்து. அப்போ நாம் சொல்கிறது இல்லை, புதுசு இல்லை. 300-350 வருடங்களாகத்தான் மௌலிது வலம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எது புதுசு? இதான் புதுசு, மார்க்கத்தில் இல்லாதது, 1000 வருடங்களாக இல்லாதது, 10 நூற்றாண்டாக இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டில் 10 நூற்றாண்டாக இல்லாதது 11ஆம் நூற்றாண்டில் தொடங்கி இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு, 4 நூற்றாண்டுகளாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இது புதுசா இல்லை? அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களே, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள், என்ன நீங்கள் புகழுவதென்றால் மீ சலவாத் சொல்லுங்கள். என்னுடைய சகோதரர் ஈசாவை அந்த சமுதாய மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து அவர்கள் வழிகாட்டில் சென்று விட்டார்கள், அதுபோல் நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று சொன்னாங்களே, அதற்கு சரியா? இல்லை, நாங்கள் வரம்பு மீறி தான் புகழ்வோம், அல்லாஹ்வின் உயரத்துக்கு உங்களே உயர்த்துவோம், ஏன் உங்கள் மீது உள்ள பிரியம் என்று சொன்னால் இது சரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்கள் குர்ஆனில் கேட்பான், அம்மா எகுபிரு துனுப இல்லல்லா, அல்லாஹ் நிறைய இடத்துல கேட்பான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தவிர யார் மன்னிக்க முடியும் என்று கேட்குறான் அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தவிர எனக்கு நல்ல ஒரு துவாவை கற்றுத்தாங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி வைக்கணும், அப்படி ஒரு துவா சொல்லித்தாங்க. புதுசாக கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூபக்கரே நீங்கள் இப்படி கேளும், இறைவா நீ என் பாவத்தை மன்னித்து விடு, நீயே என் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், நான் தெரியாமல் செய்தவற்றையெல்லாம் மன்னித்து என் மீது அருள் செய்து விடு, இவ்வாறு அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய். அப்போ உண்மையிலேயே அல்லாஹ்வோட தூதர் பாவத்தை மன்னிக்க இருந்தால் நாம் பாவத்தை மன்னிச்சுட்டு போப்பா அப்படி சொல்லாமல் இல்லையா? கிறிஸ்துவ மதத்தில் அப்படி இருக்குது. ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் என்னது, ஒரு கூண்டுக்குள்ளே இருப்பார், வெளியிலேருந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அவரே மன்னிச்சிடுவார். அப்படி இஸ்லாம் சொல்லலை, படைத்திறவன் தான் என்ன செய்யணும், பாவத்தை மன்னிக்கணும். அதனால தான் அல்லாஹ் ஒருத்தர் செஞ்சாங்க, நீ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய், பாவத்தை மன்னிக்க சொல்லி சொன்னாங்க. உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் தூதர், அவர்கள் முன்னால் உயிரோடு ஒரு சஹாபி கலிபா கிளியில முதலானவர், அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்து இந்த பூமியில் முன்னிலைப்படுத்தப்பட்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியில் யாருமே இல்லை. அல்லாஹ் ஒருத்தர் சொல்ல அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, இவர் சொல்கிறாங்க அந்த ஹஃபாருல் கத்தாயா, நபியே நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்கள். எவ்வளோ பெரிய கொடுமை இது! இஸ்லாம் தெரியாதவங்க யாரோ சொல்லிட்டா, இஸ்லாத்தில் அப்படிலாம் இல்லைப்பா அப்படி சொல்லக்கூடாது, தப்பு, அல்லாஹ் தான் பாவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இதை சொல்கிறவங்க யார்? மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொன்னாடை போகிறதுக்கு கொண்டு மகிழக்கூடியவங்க. நாங்கள் தான் இஸ்லாத்தினுடைய பிரதிநிதிகள் என்பவர்கள். இப்போ இவங்களுக்கு பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க? நல்லா தெரியும் அவங்களுக்கு என்னது இருக்குது, அரபி மொழி ஞானம் இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் தெரியும், அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிப்பாங்க தெரியும். இருந்தாலும் இந்த 12 நாளில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அந்த மக்கள் சொன்னாங்க, உங்களுடைய ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும் அழித்தொழிக்கும் சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொன்னவங்களாம் முஸ்லீமை ஏற்றுக்கொள்கின்றமா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. அவங்க இறை தூதர் தான். உங்கள் பாவங்களை யார் தான் மன்னிக்கணும்? கர்த்தர் அல்லாஹ் தான் மன்னிக்கணும்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஆனால் நாம என்ன சொல்கிறது, இந்த 12 நாளைக்கு மட்டும் இந்த 12 நாளைக்கு அல்லாஹ்வுக்கு ஓரமாக வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் பாவத்தை மன்னிப்பாங்க. எங்கள் பாவத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை விட்டு நீக்கி விடுங்க, எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்க. மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் எங்கள் பாவங்களை என்ன செய்யுங்க, மறைத்து விடுங்க. வார்த்தையினுடைய வரம்பை பாருங்க. இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவான ஞானம் அல்லாஹ் சொல்லுதா, நீங்கள் பகிரங்கமாக சொல்வதையும் நீங்கள் ரகசியமாக சொல்வதையும் உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் ஒளித்து வைத்திருப்பதையும் நான் அறிவேன். மேலும் வானத்தில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் இரண்டுக்கும் இடையில் உள்ளதையும் நான் அறிவேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வோட முன்னால் நீங்கள் எங்கள் பாவத்தை மறைச்சு வைங்கன்னு சொன்னால், அப்போ யார் அல்லாஹ்ங்கிறாங்க? இவங்க யாருக்கு அந்த தன்மை இருக்கிறாங்க? மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு இல்லையா? இப்போ அல்லாஹ் முன்னால் அல்லாஹ்வோட தூதர் அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுவாங்களா? நீ உங்கள் பாவத்தை நான் மறைச்சிட்டேன், அல்லாஹ்க்கு தெரியாமல் அவங்க செஞ்சிடுவேன், கணக்கு எழுதிடுவேன் என்று சொல்ல முடியுமா? ஆனால் இது குழந்தைத்தனமா இல்லையா? புத்தி சுவாதீனம் இல்லாத சொல்லாக இல்லையா? வரம்பு மீறிய சொல்லாக இல்லையா? நரகிற்கு உங்களை அழைத்து போகக்கூடிய சொல் இல்லையா? மார்க்கத்தில் இருந்து உங்களை வெளியேற்றக்கூடிய சொல் இல்லையா? எவ்வளோ கொடுமை இது!
நீ உள்ளுக்குள்ளே நிறைய போக வேண்டாம். ஒரு 4 வார்த்தைக்கு என்ன செய்ய முடியும், நாம் பதில் சொல்ல முடியும். இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா, ஈமானுடைய அம்சம் 6, மொத்தம் 70 ரொம்ப சுருக்கியாச்சுன்னா 6ல் வந்து இன்றைக்கி என்னது, ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி குத்துபிஹி ருசுலிஹி யௌமில் ஆகிரி ஹைரிகி ஷர்ரிகி மினல்லாஹி தஆலா என்ற 6 அம்சம். இதில் அல்லாஹ்வுக்கு அடுத்து நாம் ஈமான் கொள்ள வேண்டியது யாரை? வானவர்களை, மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இவர்கள் சொந்தமாக எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு சுய வெறுப்பு கிடையாது. அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால் அல்லாஹவே அதை நிறுத்த சொன்னால் தான் நிறுத்துவாங்க, இல்லைன்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுமானாக செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வானவர்களுடைய ஒரு இது. இன்னொன்று, வானவர்களுக்கு என்ன கிடையாது, விசாரணை கிடையாது. ஏன்? அவங்க தப்புக்கு அப்பாற்பட்டவங்க, தப்பு செய்யக்கூடிய அந்த அமைப்பில் அவங்க படைக்கப்படலை. அல்லாஹ் கட்டளை மட்டும் நிறைவேற்றுவாங்க. இது வானவர்கள் தனி சிறப்புகள் எல்லாமே பலமிக்கவர்கள். அல்லாஹ் சொன்னால் உடனே அடுத்த கிழமை அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்துருக்கிறவங்களுக்கு. இப்போ ஏற்பட்ட வானவர்களை அவ்வாறே ஈமான் கொண்டால்தான் ஈமான் நமக்கு பூர்த்தியாகும். இதில் சுபஹான மௌலூதில் 40வது பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது. 39, 40 அந்த பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருக்க, என் பாவங்களை எல்லாம் நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க, அல்லாட்ட இருந்து என்னை காப்பாற்றுக்கேன். யார் பாவம் செஞ்சிட்டாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்படி சொன்னால் உண்மையிலேயே அடிப்படை கல்வி உள்ள ஒரு முஸ்லீம் இதை எழுதியிருப்பானா? படிக்கிறவங்க ஓதுறவங்க எல்லாம் ஓரங்கட்டி வைப்போம். அது அவங்க திருந்துற அன்னைக்கு திருந்தட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், அல்லாஹ் அவங்க அருள் செய்யட்டும், ஏற்கனவே ஓதுனதுக்கு மன்னிச்சிடட்டும். இப்போ நம்ம எழுதினாரு இந்த பேரை இல்லாத ஒரு ஆசிரியர் ஒழிஞ்சிருக்கிறாரு. இந்த சுபான மதுரையில் எழுதின ஆசிரியர் யாரையுமே கிடையாது. ஆசிரியர் பேர் அந்த புக்கில் கிடையாது. உலகத்திலேயே மக்களால் ரொம்ப புகழப்பட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்கிற ஒரு புக்குக்கு ஆசிரியர் கிடையாது. லாவாரிஸ், அது அனாதை புத்தகம், ஆசிரியர் இல்லா புத்தகம். அதில் நம்ம கேட்குறோம், அப்போ இந்த புத்தகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி அல்லாஹ் தூரத்தில் மன்னிப்பு கேட்டாங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்களுடைய பேரின் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு என்ன மன்னிப்பு கோருங்க என்று சொன்னால், இப்போ இந்த புக்கை எழுதினவர் உண்மையிலேயே முஸ்லீமாக இருக்க முடியுமா? அதான் கேள்வி. நான் என் சொந்த கருத்துலாம் இல்லை. ஏன்? ஆமன்து பில்லாஹிக்கு அடுத்து வரக்கூடிய என்னது தான் மலாயிகத்திஹி, வானவர்களை நம்புவது. எவ்வாறு நம்புவது? அல்லாஹ் எவ்வாறு நம்ப சொன்னானோ, அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறு சொன்னார்களோ அவ்வாறு நம்புவது. அதை தாண்டிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாவம் செய்து விட்டதாகவும், அதை பாவம் செய்துட்டாராம், நேரடியாக அல்லாட்ட போக மாட்டாராம், அல்லாஹ்வின் தூதர் இடத்துல வருவார். வந்து உங்கள் பேரின் பொருட்டால் எனக்கு மன்னிப்பு வாங்கித்தாங்க என்று சிபாரிசுக்கு அழைப்பாராம். யாரை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இது இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு இஸ்லாமிக் புக்காக இருக்க வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். காந்தி பிறந்த நாளில் என்ன செய்வாங்க? மதுக்கடைகள் அடைக்கிறாங்களா இல்லையா? குறிப்பாக அவர் பிறந்த போர்பந்தரில் மதுக்கடை அன்னைக்கு மதுவிலக்கு வச்சுருக்கிறாங்க. இப்போ நாம் காந்தியை ரொம்ப நேசிக்கிறோம்னு சொல்லி காந்தி மார்க் விஸ்கின்னு சொல்லி ஒன்று போட்டோம்னு சொன்னால் காந்தியை நேசிப்பதாகுமா, காந்தியை எதிர்ப்பதாகுமா? சொல்லுங்க. மதுவிலக்கு கூடாது என்று சொன்ன காந்தியை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு காந்தி பிராண்டுன்னு சொல்லி நான் விஸ்கியை விற்றா நான் காந்தியோட நேசன் ஆக முடியுமா? ஆக முடியாது. நல்லா புரியுதில்ல? அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயலை ஒழிப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் உங்கள் நரகத்தில் இருந்து நான் காப்பாற்றி நேர்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்விடம் வந்து அனுப்பப்பட்ட தூதன் நான் என்று அல்லாஹ் வந்து ஒரு சொன்னதை அவங்கள நேசிக்கிறவங்க பேரில் அவங்களையே அல்லாஹ் வாக்குறது சரியா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தெளிவாக சொல்லுதான், ரசூலுல்லாஹ் வந்து பணியை சொல்லுதான். என்ன பணி? கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் இருக்கும். இந்த நபி யார் தெரியுமா? உங்களிருந்தே உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், தேர்வு செஞ்சு ரசூல் ஆக்கியிருக்கிறேன். எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் என்ன செய்வார்? என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார். ஆயாத்தினை சக்கிக்கும், அதன் மூலம் உங்களை என்ன செய்வார்? அறியாமையில் இருந்து அவர் தூய்மைப்படுத்தி உங்களை காப்பாற்றுவார், பரிசுத்தப்படுத்துவார் என்று யார் சொல்லுதா? அல்லாஹ் சொல்லுதான். அல்லிமுக்கும் கிதாபவல் ஹிக்மா, உங்களுக்கு தெரியாததெல்லாம் இந்த வேதத்தில் உள்ள அந்த நுணுக்கங்களை உங்களுக்கு செய்வார், அவரை கற்றுத்தருவார். அல்லாஹ் சொல்லுதான். இந்த ரசூலுடைய பணி என்ன என்பது அல்லாஹ் வரிசையாக சொல்லுதான். மாலம் தக்கவனு தாளமன், உங்களுக்கு தெரியாதெல்லாம் இந்த இவற்றை கேளுங்க, மார்க்க சம்பந்தமாக அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லுதான், இந்த நபி சுயமாக எதுவும் கூறுவதில்லை, என்னுடைய அனுமதி அன்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல் எல்லாம் அல்லாஹ்வினுடைய முழுமையான அங்கீகாரம் பெற்றது, அனுமதி பெற்றது.
அப்பேற்பட்ட அல்லாஹ்வின் தூதர் வந்து என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கப்பா, பாவத்திலே பெரிய பாவம் அதுதான், மற்றதெல்லாம் அல்லாஹ் தன் நாடியவருக்கு மன்னிச்சிருவான், ஆனால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இதே நிலையில் மரணித்தால். அது என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால். அப்படி அல்லாஹ்வின் தூதரே, அப்போ உங்களையும் நாங்கள் 12 நாளைக்கு அல்லாஹ் வைக்கிறட்டுமா அப்படின்னு கேட்குறோம். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? வரட்டு பிடிவாதம் கூடாது. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நீண்ட தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தெரியாத வரைக்கும் அதற்கு தண்டனை கிடையாது. எல்லாம் வழக்கிடுங்க. ஒரு தவறை ஒரு அடியான் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது தவறுன்று தெரியாமலே செய்து கொண்டு இருக்கின்றான், அவனுக்கு தண்டனை கிடையாது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு தவறுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு 40 வருஷமாக ஒரு மனிதன், இதை நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற ஹதீஸினுடைய கருத்தாக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அடியான் தொடர்ந்து பல வருடங்களாக நம்ம கணக்குக்கு ஒரு 40 வருஷம் வச்சுக்கிடுமே, ஒரு தவறு பண்ணிக்கிட்டே வராரு, அது தவறுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, இவ்வளோ ஆள் தப்பு பண்ணிட்டோமே, என்ன செய்தார், உடனடியாக அதை விட்டுட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு என்ன செய்தார், அடுத்தாக்கள் வாழ்க்கை தொடங்குகிறார். அவர் இருக்காரோ மரணிக்கிறார், 2வது செய்யும். அல்லாஹ் என்ன செய்வான மாணவரை கூப்பிட்டு, தவறு என்று தெரிந்தவுடன் என்னை அஞ்சி அவர் விட்டு விட்டதினால் அந்த 40 வருட காலம் செய்த தவறை நீங்கள் நன்மையாக மாற்றிவிடும். பத்திலுல்லாஹி ஷையாத்தியும் ஹசனா, அல்லாஹ் பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவான். அவன் அந்த அதிகாரம் அவனுக்கு தான் இருக்கு. தெரிஞ்சவன் விட்டுட்டான்லப்பா, விடு, அவன் செஞ்ச தப்பை போகிற நன்மையில் மாற்று என்று அல்லாஹ் சொல்லிடுவான். தாராளமானவன், அவன் கணக்கு பார்க்க முடியும் கிடையாது, அவன் கணக்கின்றி கொடுப்பவன். அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீனை நாம அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய அடிப்படை விஷயத்திலேயே மோதக்கூடிய விஷக்கருத்துக்களை அல்லாஹ்வின் பள்ளியிலேயே நாம் செய்கின்றோம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, வடக்குடி பார்த்தீங்கன்னா பள்ளியில் திடீர்னு காவி கொடி ஏற்றிருந்தாங்களா உடனே நம்ம ரத்தமெல்லாம் கொதிக்கா? இது அநியாய அக்கிரமம் சொல்லாமா? காவி கொள்கையை நம்ம பள்ளிகளில் ஏற்றுறாங்களே, என்ன செய்ய? அது கொடி, இது கொள்கை. அது சிறுக்கு வச்சக்கூடிய மக்கள், இது நேரடியான சிறுக்கு செய்கின்ற செயல். இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். அவங்க மேலே கோபமாக பாவம் பள்ளியாசலில் பங்கு தரலை, எங்களுக்கு வந்து பதவி தரல, இல்லை, அதெல்லாம் மேட்டர். நீங்களே தலைவராக இருங்க, நீங்களே செயலாளராக இருங்க, ஆனால் இஸ்லாத்தில் இருங்கள், அது முக்கியம், அது முக்கியம். இதைத்தான் சொல்கிறோம். நீங்களே எல்லாத்தையும் செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் நாங்கள் ஒத்துழைக்கின்றோம், உங்களுக்கு பின்னால் நாங்கள் வர தயாராக இருக்கோம். ஆனால் நீங்கள் அழைத்து செல்லும் பாதை எங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடக்கூடாது, சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இதுதான் விஷயம், இதுதான் இஸ்லாம். இதை தாண்டி பெரிய வியாக்கியானம் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுது, என்ன தெரியுமா? இந்த 2வது உரையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். அப்படின்னா நேரம் நெருங்கிடுச்சு, ரொம்ப பக்கத்தில் வந்துடுது. அதனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி அந்த மௌலூது புக்கில் 19வது பக்கத்துலையா 9வது பக்கத்தில் 2 இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா, ஆமினா அம்மா இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அம்மா, அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை கருவுட்டு இருக்கும்போது உறங்குறாங்க. உறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒருத்தர் வாராரு, வந்து, ஆமினாவே உங்கள் வயிற்றில் இருக்க யார் தெரியுமா? முகம்மதாக்கும். அவரை நீங்கள் பெற்ற உடனே செஞ்சுருக்க, அவருக்கு முகம்மதுன்னு பேர் வச்சுருங்க, இவர் இறை தூதராக வரவாருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு கேள்வி, ஆமினாமா கனவு வந்து யார்கிட்ட சொன்னாங்க, எந்த சஹாபாக்கள் வழியாக வந்துச்சு, இல்லை அல்லாஹ்வின் தூதர் தான் வளர்ந்த உடனே சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் 6 மாதம் இருக்கும்போது அவங்க வஃபாத்து, மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில அடக்கப்பட்டுட்டாங்க. அந்த அம்மா ஆமினா அம்மா அவங்க அந்த கண்ட கனவை யார்கிட்ட சொன்னாங்க, கனவில் வந்தது யார், இவங்களுக்கு சொன்னது யார்? ஆச்சா, அடுத்து 3வது ஒரு விஷயம், அதை மட்டும் சொல்றதுகளை நிறைய காட்டுது. என்ன அப்படின்னு சொன்னால், அப்துல் முத்தலிப் இருக்கிறா இல்லையா, அப்துல் முத்தலிப் யார்? அல்லாஹ் தூதருடைய பாட்டனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறந்தவுடனே சந்தோஷம் அடைஞ்சவர். அவர் என்ன பண்ணாராம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த குழந்தை தூக்கிட்டு ஒரு பாட்டு கவிதை ஒன்று படிக்கார். அரபு உலகத்தில் பொதுவாக சோகம் வந்தாலும் ஒரு சந்தோஷம் வந்தாலும் கவிதை பாடுவாங்க, அது உண்டு. இவர் ஒரு கவிதை படிக்கார். என்ன படிக்கும், முகம்மது உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, குரானில் இருக்குது, அது அகமது. எப்போ ரசூல்லா பிறந்து கைப்பிள்ளையாக இருக்கும்போது யார் சொல்லுதா? அபுதாலிப். அப்போ அபுதாலிப்புக்கு வகை வந்திருக்கு. 40 வருஷம் குரான் கழித்து வரும்னு சொல்லியும் அதில் அகமதுங்க பேர் சூரத்தில் சஃபில் இருக்குது, சூரத்தில் சஃபில் இருக்குது. இல்லை, அது யார் சொல்லுது அகமது பேர் இருக்குன்னு சொல்லி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. என்னோட சகோதரர் வர்ற போன அப்புறம் அவர் பேர் அகமதுங்கிறாங்க. சூரத்தில் சஃப் 61 அத்தியாயத்தில் படித்து பாருங்க. அப்போ இது விஷயமா யார் பேசுதா? அபுதாலிப் பேசுகிறாங்க. யார்கிட்ட? பால் குடிக்க பிள்ளைகிட்ட பேசுகிறேன், கை பிள்ளைகிட்ட. நீங்கள் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது அகமதுன்னு, அது எங்கே இருக்குது தெரியுமா? குரானில் இருக்குது. அப்போ குரான் வரப்போகுது 40 வருஷம் கழிச்சு.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு 40வது வயசுல வருது. இப்போ ஒரு சில மாத குழந்தையாக இருக்கும் பொழுது குர்ஆன் வருவதை அபூதாலிப் சொன்னார் என்றால் அவருக்கு வஹி வந்ததா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்பு இருந்ததா? அப்படி இருந்தது என்றால் அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை? என்னப்பா பள்ளிவாசலில் இந்த மாதிரி காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமெடினா நிறைய காமெடி இருக்குது. சில பேர் எப்படின்னா அடுத்தவங்க வேஷ்டியை ஒத்துட்டு மாணவங்க படுத்து சிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள. இதுவும் காமெடி தான், ஆனால் இது வெறுக்கத்தக்க காமெடி. அதுபோல் இவங்க செய்கின்ற செயலெல்லாம் இபாதத்துக்கு பேரில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அடித்து நொறுக்கக்கூடிய இபாதத்துக்கள். பாருங்கள், நான் 3 விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். அபூதாலிப் அவங்க சம்பந்தப்பட்டது, ஆமினா அவங்க சம்பந்தப்பட்டது, இன்னொன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டது. இந்த 3ம் நடப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? இப்போ நடக்குமா? நடந்திருந்தால் இஸ்லாம் ஆகுமா? அப்போ ஏன் இவங்களெல்லாம் வந்து செய்தி இவங்களுக்கு யார் சொன்னா என்று கேட்டால் பதிலே இல்லை. கேட்டால் இப்போ ஒரு கூட்டம் வந்திருக்கவங்க எதை செஞ்சாலும் இப்படி தான் பேசுவாங்க. இது ஓப்பனாகவே எங்கள் ஊரில் ஒரு இமாம் பேசுகிறார் பள்ளியில். எப்படி பேசுகிறார்? இப்போ ஒரு கூட்டம் வந்திருக்கு, எதுக்கு எடுத்தாலும் ஆதாரத்தை தாங்க, குர்ஆனில் இருக்கா ஹதீஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பாப்பா அம்மாலாம் செஞ்சது நல்லதுன்னு தெரிய போய் தானே செஞ்சாங்க. அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கா, தேவையா, அவசியமானு கேட்குறாரு. அல்லாஹ் இவருக்கு பதில் சொல்ல குர்ஆனில், உங்களுடைய மூதாதையர்கள் அறிவில்லாமல் செய்தாலுமா அவர்களை பின்பற்றுவீர்கள்? அல்லாஹ் கேட்கா, உங்கள் மூதாதையர்கள் செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்கப்பா, அதை பின்பற்றுறீங்க. உங்கள் மூதாதையர்களுக்கு அல்லாஹ்வுடைய பற்றிய, அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றிய எந்த அறிவும் ஞானமும் இல்லாமல் ஒரு காரியம் செய்தாலுமா அதை பின்பற்றுவீர்கள்? குர்ஆன் வசனம். அவர் கேட்குறாரு, பள்ளியில் மயக்க போட்டு 116 இடத்துல ஸ்பீக்கரை வச்சு 8-10 தடவைக்கு அவருடைய கால பயானு கேட்க அவர் சொன்னார், குர்ஆன் ஹதீஸ் சொன்னாங்க. இது குர்ஆன் ஹதீஸ் சொன்னால் ஏன் உங்களுக்கு முகம் சொல்லிக்க? அப்போ நீங்கள் யார்? அடுத்த கேள்வி நம்ம கேட்போம்ல. குர்ஆன் ஹதீஸ் யாருக்கு முகம் மேலே சொல்லிக்கணும்? என்னப்பா அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கிறாங்க, யார் சொல்லணும்? குர்ஆனுக்கு எதிரி, அல்லாஹ் தூதருக்கு எதிரி, இஸ்லாத்தினுடைய எதிரி தானே செய்யணும். அந்த முஸ்லீம்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா, இதுக்கு எடுத்தாலும் குர்ஆன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்ல நியாயம். நீங்கள் சொல்கிறீங்களே என் கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களை, நீங்கள் சொல்லலாமா? இப்படி எதுக்கு எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ்கிறாங்க, ஆதாரம் கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? நல்லதுன்னு தெரிஞ்சால் செஞ்சிட வேண்டியதானே. நல்லதுன்னு தெரிஞ்சுதான் கௌபத்துல்லாவில் விசிலடித்து கொண்டே தவாப்பு செய்தார்கள். பகலிலே நிர்வாணமாக ஆண்களும், இரவிலே நிர்வாணமாக பெண்களும் தவாப்பு செய்தார்கள். நல்லது நினைச்சுதான் செஞ்சாங்க. கௌபத்து உள்ளக்குள்ள சித்திரங்கள் வரைத்து வைத்திருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்பைவது போலவும், இப்ராஹிம் நபி குறி சொல்லக்கூடிய கம்பை கையில் வைத்திருப்பது போலவும் அவர் வர்ணங்களால் தீட்டி வைத்திருந்தார். அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் என்னுடைய தந்தை இப்ராஹிம் குறி சொல்லுவராக இல்லை, அதை அழியுங்கள், அதை நீக்குங்கள், அந்த பள்ளியை சுத்தப்படுத்துங்கள் சொன்னாங்க. என்ன சொல்ல வாரீங்க? நம்ம யாருக்கும் சிலத்து புதுசாலாம் கற்றுக் கொடுக்கணும். இஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது, அதை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தா போதும். எல்லாம் வல்ல அன்புக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அனுமச்சவர்களே, இனிமேலும் ஏமாந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் என்று சொன்னால் மலக்குல் மௌத் வந்து விட்டால் யாரும் நம்மோடு வந்து செய்ய முடியாது, துணைக்கு வரமாட்டார்கள் என்பதை நினைவில் கொண்டு நாம் செய்யக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கும் நாமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்தவனாக முதல்வரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நான் 2வது அமர்வில் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, நம்ம மக்களில் ஒரு வகையான மக்கள் இவங்க எப்படின்னா குர்ஆனை நேசிப்பாங்க, அல்லாஹ் தூதர் உண்மையிலே நேசிப்பாங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கந்திரிக்கு போக மாட்டாங்க, கொடி ஏற்ற மாட்டாங்க, மீளாத வழக்கெல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக என்ன செய்வாங்கன்னா ஒரு 300 ரூபா வரி கொடுத்துருவாங்க சோறு பொங்குங்கிறதுக்கு. இருக்கா இல்லையா? உங்களோட அனுமதி இல்லை உங்கள் மனைவி கொடுத்துட்டா நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிடுவீங்க? உங்கள் மனைவியை கண்டிப்பீங்களா? சரி 300 ரூபா தானே அமௌண்ட்டு பார்ப்பீங்களா? கொஞ்சம் நீங்கள் நெஞ்சில் கை வச்சு அல்லாவுக்கு அஞ்சு சொல்லுங்கள். இங்கே இருக்கவங்களையே கந்திரிக்கு ரூபா கொடுத்தவங்க நிறையா பேர் இருக்கீங்களான்னு நான் கேட்கல, இருக்கிறீங்க. சோத்துக்கு துட்டு கொடுத்தவங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துகிறப்போ ரோட்டில் சோறவங்கன்னு ஆசைப்படுத்தீங்களே, உங்களை எல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கான், உங்களை கனவான்களாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் நாங்கள் நடுரோட்டில் நின்று தான் பெட்டி தூக்கிட்டு எங்கள் வீட்டு பொம்பளையில சோத்துக்கு அனுப்புவோன்னு சொன்னீங்கன்னா நீங்களே உங்களை இழிவுபடுத்தி கொண்டால் யார் பொறுப்பு?
நான் கேட்குறேன், சரி மீலாது விழா கொண்டாடுதே அல்லாஹ் நேசிக்கிறீங்க, அதுக்கு பள்ளியாசலில் சோறு வாங்கி போடுற கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சு? மக்காவிலேருந்து வந்துச்சா, மதினாவிலேருந்து வந்துச்சா, சஹாபாக்கிட்ட வந்துச்சா, தாபீன்கள்ட்ட வந்துச்சா, தாபிகள்கிட்ட வந்துச்சா? கண்ணியமிக்க 4 இமாம்கள் மீது இருந்து வந்ததா? யார் கொண்டு வந்தார்கள் சோத்த பொங்கல்? இது கோயில்களிலும் சர்ச்சு ஆலயங்களிலும் இருந்து வந்தது தான். இந்த சோத்தை பொங்கி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வாங்க அன்னதானம் என்ற பெயரிலும் பிரசாதம் என்ற பெயரிலும் இதில் அருள் இறங்கி இருக்கிறது என்ற பெயரிலேயும் உங்களுக்கு விளம்பரப்படுகிறேன்னு சொன்னால், அதை நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, வாங்கினதை கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சரி, நீங்களும் அந்த பாவத்திற்கு பங்குதாரர்கள் தான். இதில் எல்லாம் காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. உலக விஷயத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க. ஒரு சொத்து உங்களுக்கு எத்தனை வில்லங்கும் பார்க்குறோம், என்னமெல்லாம் பார்க்குறோம், எவ்வளோ பார்கெயின் பண்ணுறோம், லாபம் அடைவதற்கு அத்தனை முயற்சிகளும் செய்கிறோம். உலக விஷயத்தில் சொர்க்கத்தை அடைவதற்கு எந்த முயற்சி வச்சுருக்குறோம்? சொர்க்கத்துக்கு நல்ல வேலைக்கிடுங்க, சொர்க்கத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸிங்க. ஒன்றுமே செய்ய வேண்டாம், அல்லாவுக்கு இடம் வைக்காமல் அப்படியே 5 வருஷத்துக்கு தொழுதுக்கிட்டு பேசாமல் இருக்கேன், சொர்க்கத்துக்கு போயிடலாம், முடிஞ்சு வச்சு. நரகத்துக்கு போகிறதுக்கு தான் துட்டு கொடுக்கணும், விழா கொண்டாடணும், கூட்டம் கூட்டணும், கோஷம் போடணும், பொன்னாடை போர்த்தணும், நான் உங்களை புகழணும், நீங்கள் எங்களை புகழணும், அதுக்கு பெரிய மேடை வேணும், மேடைக்கு லைட்டு வேணும், இதெல்லாம் செலவு. எதுக்கு? நரகத்து போகிறதுக்கு. இல்லைன்னா பொட்டில்பூருக்கு போகிறேன்னு சொல்லி மனிதர்கள் எல்லாம் கால்நடைகளாக மாறி கால்நடையில் நடந்து போகணும் செருப்பு இல்லாமல். பொட்டில்பூருக்கு நம்ம மக்கள் போகிறாங்க. எங்கே? அச்சகோயில், அச்சம்புதூர், வடகர, பண்புலி, தென்காசி, செங்கோட்டை, வல்லம், அங்கே இருந்து எங்கே வராங்க? பொட்டில்பூருக்கு நடந்தே வராங்க, காலில் செருப்பு இல்லாமல். இது யாருடைய கலாச்சாரம்? யார் செய்யட்டும் உலகத்தில், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க பதில் சொல்லணும். நீங்கள் ஏன் செய்கிறீங்க? உங்களை முஸ்லீம் என்று நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு நீங்களே செய்கிறீங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா திருடுது, செய்தி எப்படி வரும்? ஒரு பெண்மணி திருடினார், ஃபுர்கா போட்டு ஒரு பொம்பளை திருடுது, எப்படி செய்தி வரும்? எப்படி செய்தி வரும்? இஸ்லாத்தையும் ஃபுர்காவையும் அடையாளப்படுத்தி செய்தி வரும். அப்போ நீங்கள் முஸ்லீமாக இருக்கும்போது அறியாமல் செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் ஏற்றிருக்கின்ற புனிதமான மார்க்கத்தை களங்கம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியாக இருக்குமா இல்லையா? அப்போ இதையா சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் நடந்து போய் அங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க? பொட்டில்பூருக்கு யார் இருக்கா? மோதி நாட்டவரா? யார் இருக்கிறா? மோதி நாட்டவரா? எனக்கு சரி ஆபத்தில் இல்லை. மோதி நாட்டவரா அப்துல் கார் செய்யறியா? 2 ஒன்று தானா? அங்கே போகிறீங்க, அங்கே போய் என்ன செய்வீங்க? அவங்க உயிரோடு இருக்கிறாரா? நீங்கள் போனால் இன்னாருடைய மகள் வந்தாலும் சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா உயிரோடு இருக்கிற யாரையும் உள்ளே வச்சுருக்கீங்க, தோண்டி விட்டு வெளியில் வர சொல்ல வேண்டியானே? இல்லை சைடில் செடியை பொந்தாலும் போட்டு ஆர்டிஸ்ட்னா உங்களை அனுப்பணுமா இல்லையா? ஐசியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 10,000 வாங்கி போகிறேன் மூச்சு திணறனா. இங்கே நம்ம அவுளியாக்களை பூரா மண்ணுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு உயிரோடு இருக்கிறாங்க. எப்படி சுவாசிச்சாங்கன்னு நமக்கு தெரியலை, சாப்பாடு போல எப்படி போகுதுன்னு தெரியலை. நல்ல வழக்கு இருக்கு. அவுளியா என்று சொன்னால் யார் தெரியுமா? நம்ம எல்லாருமே அவுளியா தான். உலகத்தில் 2 அவுளியா தான். நான் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ் சொல்லுதான். உலகத்தில் 2 கூட்டம் இருக்குது. ஒன்று அவுலியா அல்லாஹ், இன்னொன்று அவுலியா ஷைத்தான். ஷைத்தானின் நேசர்களும் அல்லாஹ்வின் நேசர்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். எனவே இந்த இரு பிரிவினர்கள் தான். யார் இந்த இரு பிரிவு? ஹிஸ்புல்லாஹ், ஹிஸ்பு ஷைத்தான். இந்த இரு பிரிவினர்கள் தான் உண்டு. ஒரு கூட்டம் நேரடியாக நரகத்திற்கு தானும் சென்று தங்களை சார்ந்தவர்களையும் அழைத்து செல்வார்கள். இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக நேர்வழியில் செல்பவர்கள். உங்களில் யார் நீங்கள் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள என்று அல்லாஹ் கேட்குறான். இப்போ நான் கேட்குறேன், நாம் அவுலியாவா இல்லை ஷைத்தானை விரும்பக்கூடியவர்களா? சந்தேகம் இருக்கா? நம்ம யார் தான்? அவுலியா அல்லாஹ்வினுடைய நேசர்கள். நாம் இப்படி சொன்னோன்னு பிரச்சனை ஒரு என்ன தெரியுமில்ல, நம்ம மக்கள்கிட்ட ஒரு அடிப்படை ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறாங்க. உயிரோடு இருக்கவங்க அவுலியா கிடையாது. மினிமம் அவங்க செத்துறணும், செத்தா தான் அவுலியா. இப்போ நம்ம சாயந்தரம் போய் வீட்டில் ஸ்டூலில் போட்டு நான் ஒரு அவுலியான்னு போட்டு எழுதி வைக்க துட்டு தர மாட்டாங்க. ஆம்புலன்ஸுக்கு போன போனி ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருவாங்க. நம்ம செத்த பிறகு அவுலியான்னு தலைமாட்டை வச்சுருந்தா உடனே மாடைக்கு மாலையை போட்டு பச்சை துணியை போட்டு குண்டியில் வச்சுருவாங்க. அப்போ அளவுகோல் என்னது? அவுலியாவுக்கு அவன் ஜனாசாவாக இருக்கணும், அல்லாஹ்வை நேசிக்கிற முக்கியம் இல்லை, அவன் மையமாக இருக்கணும், அவன் செத்து போகணும். இது என்ன கூத்தா இருக்கு? அவுலியா என்றால் உயிரோடு இருக்கும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசித்தார்களோ, அல்லாஹ்வை நேசிக்கும் தர்வாயிலே மரணத்தை எழுதினார்களோ, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தோடு தங்களுடைய ஆன்மாவை வெளியேற்றி மலக்குள் மௌத்துக்கு ஒப்படைச்சார்களோ, அவர்கள் எல்லாருமே யார்தான்? அவுலியாக்கள் தான். இதில் ஏன் சந்தேகம்? இதுலேயும் குளறுபடி. அவுலியானா யார் அப்படின்னு சொல்லி
ஆகையால் அன்புக்குரியவர்களை மார்க்க விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப நான் ரொம்ப பெரிய மனசுக்காரன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டை பக்கத்து வீட்டுக்காரன் எழுதி கொடுங்க, 4 அடி விட்டு கொடுங்க, நீங்கள் பெரிய ஆளுக்கு காட்டிக்கிடுங்க. மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நரகத்துக்கு போக தயாராகிறாதீங்க. நம்ம ஒரு ஏழு தயாராக இருப்போம், மார்க்கத்தில் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சொந்த இடம் வந்து அண்ணன் தம்பி கடையில் பாருங்கள், 9 அடி இருக்க வீட்டில் அண்ணனும் அந்த இடம் தான் வேணுங்க, தம்பியும் அந்த இடம் இருந்தால் நடுமத்தில் 4 இன்ச்சுக்கு செங்கல் வச்சுட்டா இங்கே ஒரு ரயில் பெட்டி அங்கே ஒரு ரயில் பெட்டி, குறுக்கையும் படுக்க முடியாது நெடுக்கையும் படுக்க முடியாது. நடக்கா இல்லையா? அது 10 அடி வீட்டை 2ஆக பிரிக்கிறாங்க இல்லையா? இதில் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஒரு ஆள் அமௌண்ட் வாங்கிட்டு விட்டு கொடுத்தா ஓசுக்கு இல்லை, ஃப்ரீயாக இல்லை, காசு வாங்கிட்டு விட்டு கொடுத்தேனே நீ இரு, இல்லைடா தம்பி நீ இருடா, நான் வெளியில் இடம் வாங்கிக்கிடுறேன், இதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டுத்தான் வாங்கிட்டு போயிடலாம். இதில் எல்லாம் பெருந்தன்மை இருக்காது. ஆனால் நரகத்துக்கு யார் கூப்பிட்டாலும் சரி, நாங்கள்லாம் ரொம்ப சாஃப்ட் கார்னரில் உள்ளாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் கிரிமினல்கள், நாங்கள் உங்கள் பின்னால் வரோன்னு சொல்லி போனால் அல்லாஹ் உங்களை அவ்வளோ லேசில் விட்டுருவானா? அல்லாவோட தூர் சொல்கிறாங்க இறுதியாக, அல்லாஹ் யாரை துருவி விசாரிக்கின்றானோ அவர்கள் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அல்லாஹ் சாபர்கள் அல்லாஹ் தூர் அவ்வளோதான் என்னது அழிந்து விடுவார்களா, ஒரு சாஹிபர் நாசமாகி விடுவார்களான்னு கேட்காரு. ஆம் நாம் அப்படின்ற வார்த்தையை தவிர, ஆம்ங்கிறது அரபில் நாம், இந்த வார்த்தையை தவிர வந்து ஒன்றுமே சொல்லாங்க தலையாட்டம். ஆமாம் அப்படி தான் வாயிலோட சொல்ல மாட்டாங்க. ஒரு அடியான் அல்லாஹ் அவனுடைய கோபத்தில் விசாரணையில் அழிந்துருவாங்கிறது அல்லாவோட தூதர் அவ்வளோ பாரதூரமாக சொன்னாங்க. இன்றைக்கி நாம் கோலாகலமாக என்ன செய்தோம், பள்ளியில் ஃபங்க்ஷன் ஆகி கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் மார்க்கத்துக்கு எதிரான செயலை. ஆனால் அன்புக்குரியவர்களை நல்ல விளைகிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய 2 தான். ஒன்று, இந்த அநியாயங்களுக்கு ஒத்துழைக்காதீங்க, அவர்களை யாரும் கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு நெருக்கமான விஷயம் தனியாக கொண்டு போய் 10 நிமிஷம் உட்கார வச்சு பேசுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் கடமைப்பட்டுருக்கீங்க. இதை யாரோ செய்ததுக்கு வானத்தில் தான் 10 குதிக்க மாட்டாங்க, பாராசூட்டில் நாம் தான் செய்யணும். நம்ம குடும்பத்தில் குறைஞ்சது ஒரு 4 பேருக்கு அனுசரிச்ச செய்தியை மௌலூது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மௌலூதுக்குள்ளே போனால் இஸ்லாத்து விட்டால் மௌலூது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம இஸ்லாத்து விட்டு வெளியில் போயிடுவோம், சொர்க்கத்தை இழந்துருவோம், நரகத்துக்கு போயிடுவோம், இது யார் காட்டித்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் ஒரு காட்டித்தராது என்று மென்மையாக அதே நேரத்தில் அழுத்தமாக நம்மளுடைய இரத்த பந்தங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நம்ம குடும்பத்தில் யார் நரகத்தை போகிறதில் நாம் பார்த்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. இந்த விஷயத்தில் உறுதியாகும். என் குடும்பத்தில் என் அண்ணனோ தம்பியோ என் சித்தப்பாவோ மாமனோ மச்சானோ இல்லை என் மனைவி சொந்தவர்களோ யாரோ எனக்கு தெரிஞ்சு நரகத்துக்கு போகிற செயலை செஞ்சால் அதை பார்த்து கொண்டு இருப்பதற்கு நான் ஒன்றும் ஈமான் கெட்டவன் அல்ல என்ற உறுதி நமக்குள்ளே வந்து அவங்கள்ட்ட போய் என்ன உட்காந்து அழகான முறையில் எடுத்து சொல்லி அவங்கள திருத்துக்க முயற்சி செய்யணும். ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய சுவனம் உறுதியாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் அதுதான். நம்முடைய சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. சொர்க்கத்தில் நம்மளுடைய மாளிகை உறுதியாகிவிட்டது. இந்த ப்ராசஸில் இந்த பணியில் இறங்குங்க. இதுதான் தாவானாக்கள் தனி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தனி கெட்டப் வச்சுக்கிட்டு அப்படியே போய் சீனை போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு அதெல்லாம் ஒரு ஃபோட்டோங்கள்லாம் நீங்கள் அன்றாடம் பண்ண முடியும். அல்லாவோட பக்கத்தில் அழைப்பதற்கு குடும்பத்திலும் தொடங்குங்க. அதுதான் மிகச்சிறந்த பணி. அல்லாவின் தூதருக்கு அல்லாஹ் இட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா? அன்ஃபுசிக்கும் அஹ்லிக்கும் நாரா, நபியே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்க. முதல் கட்டளை. அதை நம்ம செய்வோம், நம்ம காப்பாற்றுவோம், இஸ்லாத்தெல்லாம் தெரிஞ்சுக்குவோம், நம்ம குடும்பத்தை ரத்த சொந்தத்தை பந்தங்களை போய் எடுத்து சொல்லுவோம். இதை விட சிறந்த தாவத்துல் இஸ்லாம் தாவத்துல் அல்லாஹ் என்பது எதுவுமே இல்லை. ஆகையால் அந்த பணியை நாம் இனி வரும் காலங்களில் முழு முயற்சியில் எடுத்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷம் உயிரோடு நம்ம இருந்தால் ரஃபீலுல் வரும்பொழுது நமது குடும்பத்தில் யாரெல்லாம் மௌலூது ஓதிக்கொண்டார்களோ, அதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ, மறைமுகமாக நேரடியாக ஆதரித்தார்களோ அவர்களை அந்த பாவத்திலிருந்து விலக்கி அவர்களை காக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் மீண்டும் நினைவுபடுத்தியவனாக ஜும்மானுடைய 2வது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இது முதல் வாரம், மாதத்தினுடைய முதல் வாரம். நம்ம நசிகாவுக்கு நம்ம என்ன செய்வோம், டாலி சென்டருக்கு